ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் நம்ம அளவு ப்ளவுஸாக வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். இது 32 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸு. பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கேப் பேக் இல்லை. அப்போ இது 1/4 ப்ளவுஸு. இந்த கட்டிங்கை நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே ஒரு லைன் போட்டுக்குவோம். தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுக்கலாம். ஹைட்டு 12.75 இன்ச்சு. நம்ம இந்த ப்ளவுஸை போட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டோட இது சரியாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இடுப்பு மார்க் பண்ணணும். பின் கழுத்து, ஆம் ஹோல், செஸ்ட் அளவு, நெக் அகலம், ஷோல்டர் ஹைட்டு, ஷோல்டர். இந்த இடத்துல இப்படி ஒரு விரலை வச்சுட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்துக்குமே லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் தையலுக்காக விடணும். ஆம் ஹோல் உயரம் தையலுக்காக, பின் கழுத்து தையலுக்காக, எல்லாத்துக்குமே நம்ம லைன் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ செஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நம்ம செஸ்ட்டு 9.9 இன்ச் பார்த்தோம். ஸோ நம்ம 9 இன்ச் இருக்கான்னு பார்ப்போம். 9 இன்ச் இல்லை, 8.75 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான அளவை மெஷர் பண்ணி வச்சுருவோம். ஸோ 9.1 நான் மார்க் பண்ணுறேன். இப்போ மெஷர்மெண்ட் வச்சு நான் இதை லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே செக் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒயிட் மார்க் இருக்கிறதெல்லாம் அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக செக் பண்ணி வச்சுருக்கேன். செஸ்ட்டு அதே தான். செஸ்ட்டில் 9 இன்ச்சஸ்ஸு. நெக் அகலம் 2.25 இன்ச்சு. இவங்க 32 இன்ச்சு சைஸ் உள்ளவங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. ஆம் ஹோல் 5.5 இன்ச்சு. ஆம் ஹோல் உயரம் 5.5 இன்ச்சு. ஆம் ஹோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு. இடுப்பு 7.25 இன்ச்சு. டோட்டல் 29 இன்ச்சு. 4 ஒரு ரூபாவும் 7.25 இன்ச்சு. டாட்டுக்கு 1 இன்ச்சு. ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு. ஸோ இதை நான் கட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓ, கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு கட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சென்டரில் டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்கு இப்படியே இந்த ஷோல்டரை இப்படி 2ஆக மடித்து அந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் பிடிச்சிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு போல் பிடிச்சிக்கலாம். இப்போது பேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் 3/4 இன்ச்சு, அதாவது கையே. இப்போ துணியை நான் 4 மடித்து போட்டுருக்குறேன். இப்போது இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். மடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச். இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் 1/2 இன்ச் விட்டால் போதும்.
இப்போது இந்த ஸ்லீவை அப்படியே துணியில் போட்டு நம்ம எப்பயுமே வந்து மெஷர்மெண்ட்டு எல்லாருமே மெஷர்மெண்ட்டு கொடுத்து ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க, அளவு ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோலையுமே அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ இந்த கையை வந்து அப்படியே போட்டாச்சு. அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான். சுற்றளவு, ஆம்ஹோல், உயரம், ஸ்லீவோட உயரம் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்துக்கணும். இப்போது இதுக்கு லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடணும். அப்படியே நம்ம ஒரு வளைவு வளைச்சு வெட்டிடணும். இது நல்லா ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு போல் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வளைச்சாதான் வந்து ஸ்லீவ் வந்து நல்லா உட்காரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். இது வந்து கைக்குள். எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கலாம் மடிச்சடிக்க. இது ஆம்ஹோலுக்கு, இது சென்டருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கைப்புளி வெட்டிக்கலாம். இது வந்து பார்த்து வெட்டணும், நாளையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. ரெண்டு துணியை மட்டும் எடுத்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணுறது எப்படின்ட்டு காட்டும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸ், இந்த பீஸை வந்து கிராஸாக போட்டுட்டு, அதாவது கிராஸானா பேக் பீஸை அப்படியே கிராஸாக போடணும். இதுதான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அப்படியே வந்து இந்த பேக் சைடை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். சைடில் ஒரு 1.25 இன்ச்சு போல் கேப் விட்டுக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து முன் கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படியே வச்சு அழகாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து முன் கழுத்து தையலுக்காக விட்டு 1/4 இன்ச்சு விடணும். அப்புறம் இந்த பட்டி இருக்குல்ல, அந்த பட்டி இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1 இன்ச் விடணும். அப்புறம் சைடில் வந்து இந்த பட்டி இருக்கிற ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கு 1/4 இன்ச்சு கீழே தையலுக்காக விட்டுக்கணும். இப்போ சென்டர் மார்க் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்டு நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஷோல்டர்
ரொம்ப இழுக்காமல் இப்படி சென்டரில் வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டு டாட் பாயிண்ட்டு ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டையுமே நம்ம வந்து சேர்க்கணும். ஃப்ரண்ட்டுக்கு முன்கழுத்துக்கு வளைவு போட்டுட்டு செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 9 இன்ச் இருக்கணும். கரெக்டாக 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு சின்ன லைன் போட்டுக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். எடுத்துகிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வளைவு கொடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோடைய டாட்டு. இந்த டாட்டுக்கு சைடில் இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். உயரம் வந்து கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டது போக 2.5 இன்ச்சு. ஸோ இதுதான் வந்து சென்டர் டாட்டு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். டாட் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். சென்டருக்கு ஆம்போலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பட்டி கட் பண்ணலாம். இதுக்கு இப்போ நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் சைடு பேக் பார்ட்டை கீழே வச்சுட்டு அது மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் எவ்வளோ இருக்குன்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் விட்டுட்டு இங்கே வந்து 3.25 ஒரு புள்ளி இருக்குது. 3.25 இன்ச்சு ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் வந்து 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். இந்த 7 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேலில் போட்டுக்கோங்க. நான் பழக்கம் எனக்கு அந்த கையில் போட்டு பழக்கம், அதனால் கையில் நான் போட்டுக்கிட்டேன். சைடில் ஒரு 2.5 இன்ச் இருக்குது. 2.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டை வந்து 1/2 இன்ச்சு கூட வச்சு 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு வளைவு
கட் பண்ணுவோம். பட்டியை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுன்றது தெரியறதுக்காக ஒரு கட் கொடுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே இதான் மெயின் கிளாத்து. இந்த மெயின் கிளாத்தை போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதான் ஸ்லீவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிசைன் வந்து இப்படி இருக்குது இந்த பக்கம். இப்போ நம்ம இப்படி மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு இது வந்து பேக்கில் இங்கே வச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் டைப்பில் வச்சு கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து இங்கே பட்டி வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டி, ஃப்ரண்ட்டு, சிம்பிளாக நம்ம லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணியாச்சு. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஃபினிஷிங்கை நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.